பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று புதன்கிழமை ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2021. இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று என்பதே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது எல்லா விதமான அஸ்திபாரங்களும் அசைக்கப்படும். இன்றைய வேத வசன தியானத்தின் தலைப்பு அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுதல் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவ ஊழியர்களான பவுலும் சீலாவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக அநேக பட்டணங்களுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். இவர்கள் இருவரும் செய்த ஊழியத்தினால் பல இடங்களில் அநேகர் பல விதங்களில் அவர்களை எதிர்த்து நின்றார்கள். மட்டுமல்ல, இவர்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்தினால், இவர்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவினால் தங்களுடைய சம்பிரதாயங்களும் தங்களுடைய ஜனங்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக சேருகிறதை நினைத்து பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்து அத்தனை பேரும் பவுல் சீலாவுக்கு எதிராக உக்கிரமாக எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலைக்காரனிடத்தில் கொண்டு போய் இவர்கள் இருவரையும் அடிக்கும்படியாகவும் வஸ்திரங்களை கிழித்து போடும்படியாகவும் சிறைச்சாலையின் உள் காவலறையிலே வைத்து இவர்களை பத்திரப்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொண்டார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் உள் காவலறையில் அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி வைக்கப்பட்டு அவர்கள் எங்கும் தப்பித்து கொண்டு போக முடியாதபடி அவர்கள் காவலிலே இருந்தார்கள். இப்படிப்பட்ட கடினமான கஷ்டமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு நேர்ந்தாலும் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தார்கள். தேவன் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அபாரமாக இருந்தது. அவர்கள் பாடி துதிக்கும் போதுதான் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கும்படியாக பூமி எதிர்ச்சி உண்டானது என்று நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடும் போது, தேவனுக்காக பாடுபடும் போது, பிரச்சனைகளுக்குள் சிக்கும் போதும் கூட இந்த பவுலும் சீலாவும் தேவன் மேல் தங்களுக்கு இருந்த நம்பிக்கையினால், அவர் மேல் இருந்த விசுவாசத்தினால் அவரை பாடி துதிக்கும் போது அவருடைய விசுவாசம் அந்த இடத்தில் மிக பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும் அசைக்கும்படியாக பூமி எதிர்ச்சி அந்த இடத்திலே உண்டானதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாயிருந்து எத்தனை பெரிய போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நமக்கு எதிரான கஷ்டமான சூழ்நிலைகள் எது வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாய் அவரை பாடி துதித்து நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்பொழுதுதானே நமக்கு எதிராக நிற்கிற, நம்மை மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளின் அஸ்திபாரங்களையும் கர்த்தராகிய தேவன் அசைத்து போடுகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் தானே நம்மை இன்னும் முன்னோக்கி செல்லும்படியாக நமக்கு விரோதமாக நிற்கிற, நம்மை மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுக்கிற எல்லா விதமான அஸ்திபாரங்களையும் அவரை அசைத்து போடுகிறவராக இருக்கிறார். அவர் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக எங்களுடைய விசுவாசம் பெருகும்படியாக எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் உம்மையே விசுவாசித்து பாடி துதித்து ஆராதிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.